உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடர்ஸ், சயின்டிஸ்ட், பியூரோக்ராட்ஸ், மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகர்கள், திங்கர்ஸ்கள், அனைத்து நபர்களையுமே நடுநடுங்க வைத்திருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக எந்த ஃபைல்ஸ் அமெரிக்காவின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததோ, எந்த ஃபைல்ஸ்களை அரசாங்கம் வெளிவிடாமல் மறைக்கக்கூடிய வேலை பார்த்து வந்தார்களோ, ஏன்னா இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய பெயர்கள் வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பவர்ஃபுல்லான நபர்களுடைய பெயர் வெளிவந்து விடும் என்கிற அந்த அச்சம். அமெரிக்க பார்லிமெண்டில் இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பப்ளிக் முன்பு நீங்கள் வெளியிட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்கான ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டது, உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு என்ன? இன்னைக்கு டிசம்பர் 19ஆம் தேதி இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் மக்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதாக அந்த முடிவெடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதை வெளிவிட இருக்கிறார்கள். இந்த ஃபைல்ஸில் அப்படி என்னதான் இருக்கிறது? யாருடைய பேர் இருக்கிறது? மைனர் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை படத்திற்கு ஆசை காட்டி கிட்னாப் செய்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்ஸ்டீன் ஜாஃப்ரி என்கிற இந்த நபருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாஃப்ரி எப்ஸ்டீன் அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், 2 பேருமே அவர்களை, அந்த குழந்தைகளை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு முன்பு மாமிச துண்டாக, செக்ஸ் ஆப்ஜெக்டாக தூக்கி போட்டிருக்கிறார்கள். ஆமாம், உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கொடூரமான, மிக அசிங்கமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் ஒரு சில நபர்களுடைய பேர் ஏற்கனவே வெளிவர தொடங்கிவிட்டது. முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் தற்போதைய பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அமெரிக்காவின் முன்னாள் பிரசிடென்டான பில் கிளின்டன், அவருடைய பேரும் இதில் அடிபடுகிறது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்வைசர் ஸ்டீவ் பேனன், இவருடைய பேரும் அடிபடுகிறது. மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்டர் பில் கேட்ஸ், பிரிட்டன் நாட்டின் மகாராஜாவுடைய தம்பியான பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்விங், ஃபேமஸ் ஆக்டர் லியோனார்டோ டிகாப்ரியோ, பாப் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் லாரி சம்மர், உலகத்தின் மிகப்பெரிய பிசினஸ்மேனான ரிச்சர்ட் பார்சன், ஃபில்ம் மேக்கர் வூடி ஆலன், இவர்களுடைய பேர் ஏற்கனவே அவர்களுடைய பற்றின படங்கள் மற்ற தகவல் வெளிவர தொடங்கிவிட்டது. இந்த விஷயத்தில் இந்தியாவிலும் ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறது. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய பெயரும் இதில் அடிபட்டதாக கூறுகிறார்கள். நரேந்திர மோடியின் பெயர், அல்ல அனில் அம்பானியுடைய பெயர், அல்ல ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் செக்ஸ் ஸ்கேண்டல் கிடையாது. டிப்ளமேட்டிக் முறையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் விஷயங்கள், எந்த அளவில் நரேந்திர மோடியுடைய கனெக்ஷன் அங்கே இருந்தது, எந்த விதத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்னர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து லாபங்களை கொடுத்தார்களா, இது போன்ற விஷயங்கள் இந்த 3 நபர்கள் மீது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வெளிவரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் அதில் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஹர்தீப் சிங் புரி இந்தியாவுடைய அம்பாசிடர் 2014ஆம் ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டு வரை. ஹவுடி மோடி எல்லாம் அங்கே நடந்ததில்லை அந்த காலகட்டத்தில். அனில் அம்பானிக்கு போடப்பட்டவர், இது எல்லாம் எதுவுமே ஆதாரபூர்வமாக வெளிவராத விஷயங்கள், இன்னும் இதற்கான ஆதாரங்கள் கிடையாது, வெளிவந்த லீக்ட் விஷயங்கள் மட்டும்தான். முதலில் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடிய 3 நபர்கள், டொனால்ட் ட்ரம்பிற்கு அருகே நிற்கக்கூடிய நபர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இவருடைய பேரில் தான் இந்த ஃபைலே இருக்கு. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான கெல்சின் மேக்ஸ்வெல் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தேக வியாபார், செக்ஸ் ராக்கெட், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக்ஸ் ராக்கெட்டை எந்த அளவில் நடத்தினார்கள், எந்த அளவில் மாளிகைகளை கட்டினார்கள் என்கிற அந்த கதையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எப்ஸ்டீனை
2019ஆம் ஆண்டு கைது செய்தார்கள். கைது செய்த ஒரே மாதத்திற்குள் சிறைக்குள்ளேயே சந்தேக மரணம் அவருக்கு நடந்தது. எப்படி இறந்தார், என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. 15 20 ஆண்டுகள் வரை இந்த ஃபைல்ஸை மறைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். எப்ஸ்டீனுடைய 2 பக்கங்கள் இருந்து, ஒன்று செக்ஸ் ராக்கெட், இன்னொன்று டிப்ளமேட்டிக் முறையில் அந்த நெட்வொர்க்கிங் செய்வது. ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை, ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டரை, இன்னொரு நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்னொரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர், இன்னொரு நாட்டின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொரு நாட்டின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மினிஸ்டர், இது போன்ற விஷயங்களை ஒரு ஹை ப்ரொஃபைல் நெட்வொர்க்கை இந்த நபர் நடத்தியிருக்கிறார். இந்த ஃபைல்ஸில் என்னெல்லாம் இருக்க போகிறது? 3 TB டேட்டா இவருடைய கையில் கிடைத்திருக்கிறது. 95,000 ஃபோட்டோகிராஃப்ஸ்கள், வீடியோக்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகளுடைய அரை நிர்மாணமான படங்கள், மிகப்பெரிய ஸ்டார்ஸ், மெகா ஸ்டார்ஸ், பவர்ஃபுல் லீடர்ஸ் அவர்களுடன் எடுக்கப்பட்ட அந்த படங்கள், ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, டிக்கெட்ஸ் இருக்கு. தனி ஐலண்டை வைத்திருக்கிறார். 2 ஐலண்ட்ஸ்கள் இருந்திருக்கிறது. அங்கே வெவ்வேறு பார்ட்டிகள் நடத்தி அந்த பார்ட்டிகளில் பல நாடுகளுடைய ராஜாக்கள், மகாராஜாக்கள், பல நாடுகளுடைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு இது போன்ற சின்ன சின்ன குழந்தைகளை அவர்களுடைய காமவெறியை தீர்ப்பதற்காக இந்த நபர் செய்திருக்கிறார் இந்த வேலையை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் சிக்கியிருக்கிறதாக கூறுகிறார்கள். பிரசிடென்ட் பில் கிளின்டனுடைய பேரும் இதில் மிகப்பெரிய அளவில் அடிபடுகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த விதமான ஃபைல்ஸ்களை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள், எந்த விதமான எக்ஸ்போஷர் நடக்க போகிறது. ஏன்னா டிப்ளமேட்டிக் முறையில் தான் நரேந்திர மோடி, ஹர்தீப் சிங் புரி அல்ல அனில் அம்பானியுடைய பெயர் அடிபட்டதாக கூறுகிறார்கள். செக்ஸ் ஸ்கேண்டலில் அவர்களுடைய பெயர் கிடையாது. செக்ஸ் ஸ்கேண்டலில் இருக்கக்கூடிய பெயர்கள் தான் பில் கிளின்டன், பில் கேட்ஸ் அல்ல டொனால்ட் ட்ரம்ப், இது போன்ற நபர்கள். ரைட்? எந்த விதமான ஃபைல்ஸை இவர்கள் கொண்டு வர போகிறார்கள், எப்படி இந்த ஒட்டுமொத்த கதை வெளிவந்தது, அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோவை, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், அங்குள்ள உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். காரணம், எங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, அந்த உதவி தான் இது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆல் ஃபைல்ஸ் ரிலேட்டட் டு ஜெஃப்ரி எப்ஸ்டின், அனைத்து ஃபைல்ஸ்களுமே இன்னைக்கு சோஷியல் மீடியா வழியாக, நியூஸ் சேனல்கள் வழியாக, வெப்சைட் வழியாக ரிலீஸ் செய்ய போகிறார்கள். இதை தாண்டி ஆல் ஃபைல்ஸ் ரிலேட்டட் டு எப்ஸ்டின்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ்லீன் மேக்ஸ்வெல், இவருடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு நபர், இஸ்ரேல் நாட்டை சார்ந்தது பெண்மணி. இன்னும் சொல்ல போனால் ஜெஃப்ரி எப்ஸ்டனை இஸ்ரேலுடைய ஒரு உளவாளியாகவும் பார்த்து வருகிறார்கள். அதனால் இஸ்ரேல் நாட்டை சார்ந்த பல விஷயங்கள் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா நேஷனல் செக்யூரிட்டி என்கிற பெயரில் மறைக்கக்கூடிய வேலையும் பார்ப்பார்கள். ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எப்ஸ்டன்ஸ் ஏர் டிராவல், எப்ஸ்டன் எங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் வந்தார், எந்த விதமான ஏர் டிராவல் இவர் செய்தார், டிக்கெட்ஸ் என்ன, ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே காட்டுவேன். ஆல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ்களையும் நீங்கள் காட்டணும். டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு எப்ஸ்டின்ஸ் டெத், சந்தேக மரணம் 2019ஆம் ஆண்டு நடந்தது, அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் காட்ட வேண்டும். தென் the names of all people or companies that are associated with Epstein, யாரெல்லாம் எப்ஸ்டினுடன் தொடர்பில் இருந்தார்களோ அவர்களுடைய பெயர், கம்பெனியுடைய பெயர் எல்லாத்தையுமே நீங்கள் வெளிவிட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷராக இருக்க போகிறது. அருகே நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அமெரிக்காவுடைய சட்டம் எப்படி இதற்கு அலோவ் செய்தது, எப்படி இந்த ஃபைல்ஸை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த முடிவு எடுத்தார்கள், அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஆஸ் பர் த அமெரிக்கன்ஸ் லா, ஆஃப்டர் த ஃபைல்ஸ் ஆர் ரிலீஸ், த கவர்மெண்ட் வில் ஹாவ் டு கிளாரிஃபை, டெல் த பீப்புள் எவ்ரிதிங். இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு என்ன நடந்தது அனைத்தையுமே தெளிவாக ஆதாரபூர்வமாக விளக்க வேண்டும். இது வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு. It will also have to explain what kind of materials have been made public, what kind of material will not be public. அரசாங்கம் அடுத்த பொறுப்பு, எந்த விதமான தகவலை, எந்த விதமான ஆதாரங்களை நீங்கள் வெளியிடுகிறீர்கள், எந்த விதமான ரிப்போர்ட்டை, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் வெளிவிடாமல் மறுப்பீர்கள், இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்று ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கிறேன், டீட்டெயில்டாக இந்தியாவுடைய கனெக்ஷனை பற்றி. அதற்கான லிங்க் மேலே ஐ பட்டன் இருக்குது, தயவு செய்து பாருங்கள். ஏன்னா மறுபடியும் அதே விஷயத்தை ரிப்பீட் செய்ய நான் ஆசைப்படவில்லை. 5 விதமான
டாக்குமெண்ட்ஸ்களை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். டாக்குமெண்ட் கண்டெயின், எந்த விதமான டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் செய்யக்கூடாது என்கிற அந்த விஷயம். டாக்குமெண்ட் கண்டெயின்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் விக்டிம், அதாவது இந்த பாலியல் தொல்லைக்கு பயன்பட்ட பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள், அவர்களுடைய புகைப்படங்கள், அவர்களுடைய வீடியோக்கள் என ஏராளமான பெண்களுடைய நிர்வாணம், அரை நிர்வாணமான படங்கள் கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் காட்டக்கூடாது. மெட்டீரியல் ரிலேட்டட் டு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், மைனர் குழந்தைகளுடைய படங்களையோ அவர்களை பற்றின பேரையோ மற்ற ஆதாரங்களையோ வெளிவிடக்கூடாது. மெட்டீரியல் ஷோயிங் ஃபிசிக்கல் வயலன்ஸ், ஏன்னா அங்கே ஃபிசிக்கல் வயலன்ஸும் நடந்திருக்கிறது, ட்ரக்ஸ், இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது போன்ற எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் காட்டக்கூடாது. இன்ஃபர்மேஷன் தட் could affect an ongoing investigation, இப்போ நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தகவல் அதை இம்பேக்ட் செய்வதாக இருந்தால் அதையும் நீங்கள் காட்ட தேவையில்லை. இன்ஃபர்மேஷன் தட் மஸ்ட் பி கெப்ட் சீக்ரெட் ஃபார் த ரீசன் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஆர் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி அல்லது நேஷனல் செக்யூரிட்டியை ரிலேட் செய்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் காட்ட தேவையில்லை. இந்த 5 விஷயங்களை மற்றும் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் மக்களுக்கு முன்பு நீங்கள் எடுத்து வைத்தே தீர வேண்டும். இது அங்கே இருக்கக்கூடிய சட்டம் கூறுகிறது. 2வது, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஃபைல் ரிலீஸ் ஆன 15 நாட்களுக்குள், இன்றைக்கி அந்த ஃபைல் ரிலீஸ் ஆன 15 நாட்களுக்குள் அனைத்தையுமே நீங்கள் பப்ளிக் முன்பு வைக்கணும். எந்த பவர்ஃபுல் பர்சனாக இருக்கட்டும், எந்த பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவருடைய பெயரை நீங்கள் வெளிவிட வேண்டும். எந்த விதமான பாரபட்சமும் இருக்கக்கூடாது, மறைவதும் இருக்கக்கூடாது. 20 ஆண்டுகளாக இந்த எப்ஸ்டைன் செக்ஸ் ஸ்கேண்டல் ஃபைலை இவர்கள் மறைத்து வைத்தார்களோ, எப்படி இந்த விஷயம் பப்ளிக்கு முன்பு வந்தது, எப்படி அவர்களுடைய அரசாங்கம் இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் கேஸையும் பப்ளிக்கு முன்பு எடுத்து வைப்பதற்காக முன் வந்திருக்கிறார்கள்? காரணம் என்ன? ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், எப்படி இங்கே இந்தியாவில் தகவல் அறியும் சட்டம், ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதே போன்று ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்பது அங்கே இருக்குது, அந்த நாட்டில் இருக்குது. இங்கே எதை கேட்டாலும் நேஷனல் செக்யூரிட்டி என்கிற பேரில், இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்கிற பேரில் மறுத்து வருகிறார்கள் இல்லையா? நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி கேளுங்கள், ஓட் சோரியை பற்றி கேளுங்கள், அடானி அம்பானியுடைய மற்ற விவரங்களை பற்றி கேளுங்கள், எதை கேட்டாலும் அரசாங்கம் மறுத்து வருகிறது. அங்கு இது நடக்கவில்லை. இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் போடப்பட்டது. எப்படி அந்த அழுத்தம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, the US Department of Justice has started a new investigation regarding Epstein connection, in which former President Bill Clinton, Democratic Party's donor Reid Hoffman, Larry Summer and Jane Morgan போன்ற நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு புதிய வழக்கை, புதிய இன்வெஸ்டிகேஷனை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். சிஎன்என்னுடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, FBI இந்த ஜெஃப்ரியுடைய வீட்டிலிருந்து, எப்ஸ்டனுடைய வீட்டிலிருந்து ஏராளமான நியூட், செமி நியூட் ஃபோட்டோகிராஃப்ஸ்களை கண்டெடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி அங்கே ஏராளமான ஃபைல்ஸ்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த அனைத்து ஃபைல்ஸ்களையுமே அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறது. எப்படி இது வெளிவந்தது நீங்கள் பார்த்தீர்கள்னா, நவம்பர் மாதத்தில் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வரப்பட்டது அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில். 2 மெம்பர்ஸ், காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்களை பப்ளிக் டொமைனில் கொண்டு வரக்கூடிய ஒரு மனுவை போட்டிருக்கிறார்கள். அது 2 பார்லிமெண்ட், எப்படி இங்கே லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே போன்று அங்கேயும் 2 சபைகள் இருக்குது. 2 இடத்துலையுமே அது பாஸ் ஆனது. போத் த ஹவுசஸ் have passed the proposal. இந்த ப்ரொபோசலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் have passed 427 இன் ஃபேவர். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அகேன்ஸ்டாக இருந்தார். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஆமாம் இந்த ஃபைல் பாஸ் ஆகணும் என்கிற இந்த விஷயத்திற்கான கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்பட இந்த ஃபைல்ஸ் வெளிவந்தே தீர வேண்டும் என்கிற இந்த முடிவை சப்போர்ட் செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த அளவில் அங்களுடைய பார்லிமெண்டேரியன்ஸ், மினிஸ்டர்ஸ், எம்பி அவர்கள் கையெழுத்து போட்டு இந்த ஃபைல்ஸை பாஸ் செய்ததற்கு பின்பு, எப்படி இந்தியாவில்
ஃபைனல் கையெழுத்து வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார், ராஷ்டிரபதி கையெழுத்து போடுவார். அதே போன்று இந்த ஃபைல் அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி, தட் மீன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்பிடமும் போயிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேர் இருந்தால் கூட டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஃபைலில் கையெழுத்து போட கட்டாயப்பட்டிருக்கிறார். காரணம், அங்களுடைய சட்டம் அப்படி இருக்கு. மிகப்பெரிய அளவில் அனைத்து அரசியல்வாதிகளுமே கையெழுத்து போட்டு அனுப்பிய இந்த ஃபைலை தப்பி தவறி அங்களுடைய பிரசிடென்ட் கையெழுத்து போடாமல் முடக்கி வைத்திருந்தால் அதே ஃபைல் மீண்டும் ஒருமுறை பார்லிமெண்ட்டிற்கு போகும். 2/3 மெஜாரிட்டியில் அங்கே அந்த ஃபைலுக்கான முடிவு எடுப்பார்கள். அந்த வழியாக இந்த ஃபைல் நிச்சயமாக வெளிவந்து விடும். ரூல் சேஸ் within 30 days of the signing, the Department of Justice will have to make it public, all the Epstein related files. கையெழுத்து போட்டு 30வது நாள் இன்னைக்கு இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் செய்யப்படுகிறது. 30 நாட்களுக்கு முன்பே இந்த ஃபைல்ஸுக்கான கையெழுத்தை போட்டு விட்டார்கள். எப்படி இந்த சம்பவம் வெளிவந்தது, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். 2005ஆம் ஆண்டு 14 வயதான ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய தாயார் அமெரிக்கா போலீஸிடம் ஒரு புகாரை கொடுக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய மகளை ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சந்திக்கிறார். என்னுடைய மகள் வெறும் 14 வயது பெண்மணி, சிறுமி, பணத்திற்கு ஆசை காட்டி வெறும் மசாஜ் மட்டும் செய்தால் போதும் என்று ஒரு இடத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு கூட்டி சென்றதுக்கு பின்பு அந்த பெண்ணை செக்ஷுவல் ஆக்டிற்காக புஷ் செய்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை இந்த பெண், இந்த சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டு கூறியிருக்கேன், இந்த மாதிரி என்னோட இப்படியெல்லாம் நடந்திருக்கு. உடனடியாக பெற்றோர்கள் அந்த பெண்ணை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் செய்து அங்கிருந்து தான் இந்த விஷயம் தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து போலீஸ் அங்கே போய் விசாரிக்கும் போது, அந்த வீட்டில் போய் விசாரித்த போது இந்த கேஸ், இந்த இன்சிடெண்ட் முதல் முறையாக நடக்கவில்லை. இது போன்ற ஏராளமான பெண்களுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மை வெளிவந்திருக்கிறது. ஒரு சில நாட்களிலேயே 50க்கும் மேற்பட்ட அண்டர் ஏஜ்டு மைனர் குழந்தைகளுடைய கம்ப்ளைண்ட்ஸ்கள் வர தொடங்கியிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எப்ஸ்டன் உடைய லக்ஸரி வாழ்க்கை, எப்ஸ்டனுடைய அந்த மேன்ஹட்டன் மற்றும் பாம் பீச்சில் இருக்கக்கூடிய ரெசார்ட், ஐலண்ட், இதை பற்றி அனைத்துமே மக்களுக்கு முன்பு தெரிய வந்தது. ஒரு ஹை ப்ரொஃபைல் நெட்வொர்க்கை நடக்கக்கூடிய இந்த நபர், செக்ஸ் ஸ்கேண்டலை நடத்தக்கூடிய இந்த நபரை பற்றின தகவல் வெளிவந்திருக்கிறது. அமெரிக்கா காங்கிரஸ் மற்றும் அமெரிக்கன் ஜஸ்டிஸ் சிஸ்டம், இந்த இரண்டுமே இந்த நபருடைய கலர்ஃபுல் வாழ்க்கையை பற்றி வெளிவிடவில்லை. இந்த நபரை சுற்றி இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல்லான நபர்களுடைய முகத்தையும் கிழித்திருக்கிறது. இன்றைக்கி இந்த ஃபைல்ஸ் வெளியே வர இருக்கிறது. இந்த ஃபைல்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்கள் வெளிவந்திருக்கிறது என்கிற அந்த விஷயத்தையும் நாங்கள் எடுத்துக்காட்ட போகிறோம். அதனால் காத்துக்கொண்டிருங்கள். இது போன்ற பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களையும் எழுதிவிடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.